ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரேமாஸ் பியூட்டியிலிருந்து ஒரு அழகான பியூட்டி ட்ரிங்கை பத்தி பார்க்கலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ். இதுல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஹெல்த்துக்கு ரிசல்ட் கொடுக்குற ஒரு சூப்பரான ஜூஸுங்க. இதுல ஆப்பிள்ல பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே கொலஸ்ட்ரால ரெடியூஸ் பண்ணி தருதுங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் சூப்பரா நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணி தருதுங்க. இதனாலதான் டாக்டர்ஸே டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா பிளட் பியூரிபிகேஷன் ஒரு சூப்பரா நடக்குங்க. அதனாலதான் இது ஹீமோகுளோபின் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி தருது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு அனிமியா பேஷண்ட்டுங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜூஸ் தாங்க பீட்ரூட். கேரட்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏசி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய ஐ பவரும் இன்க்ரீஸ் ஆகும். தென் இதுல நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டார்க்னஸ், பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு க்ளோ அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா இம்யூனிட்டியும் நமக்கு பூஸ்டப் பண்ணி தருது. இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ, சி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்டப்பும் பண்ணி தருதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்டி ஸ்டொமக்ல தாங்க நம்ம குடிக்கணும். அதுவும் இல்லாம வீக்லி 3 or 4 டைம்ஸ் மட்டுமே குடிச்சா போதும். இது ரொம்ப ஜிம்முக்கு போறவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த ஜூஸ் குடிக்கிறது ஒரு பெஸ்டான ரிசல்ட் இருக்குங்க. இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரோட ரூட்டையும் ஸ்ட்ராங் பண்ணி தருது. ஹேர் ஃபாலையும் கிராஜுவலா நமக்கு ஹேர் ஃபாலையுமே இது ஸ்டாப் பண்ணி தருது. இது பாத்தீங்க யாரு குடிக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுங்களும் தென் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமும் இருக்கிறவங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கூடாதுங்க. இவங்க பாத்தீங்கன்னா டாக்டரோட கன்சல்டேஷன் பிரகாரம் எடுத்துக்கிறது தான் நமக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டா இருக்குங்க. இது குடிக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்லயும் ப்ராப்ளம்ஸ் கியூர் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனாலயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனாலயும் ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால நம்ம குவாண்டிட்டி அதிகமாவும் எடுத்துக்க கூடாதுங்க. நார்மல் ஒரு டம்ளர் ஒரு 200 ml இந்த மாதிரி இதுல மட்டும் 1 கிளாஸ் குடிச்சா போதுங்க. இது குடிச்சிட்டு வர்றதுனால நம்மளுடைய ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும், இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி தரும். தென் டைஜஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆகும். தென் இது ஒரு லோ கலோரி ஃபுட்டுங்கிறதுனால நமக்கு வெயிட்டும் மெயின்டெனன்ஸ் ஆகும். தென் இது நம்ம வீக்லி 3 or 4 டைம்ஸ் ஆவது நம்ம இது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த ஒரு ஜூஸ் சாப்பிட்டாலும் ரெகுலரா ஒரே மாதிரி நம்ம ஈவனா எடுத்துக்க கூடாதுங்க. ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். இப்ப இந்த ஜூஸ் ஒரு 3 டேஸ் சாப்பிட்டா நெக்ஸ்ட் வேற ஜூஸ் ஒரு 2 டேஸ் சாப்பிடணும். அதே மாதிரிதாங்க எந்த ஒரு ஃபுட்டுமே நம்ம ரெகுலரா கண்டினியூ பண்ணக்கூடாதுங்க. நம்ம மாத்தி மாத்தி தான் இந்த மாதிரிதான் சாப்பிடணும். ஒரே இது மாதிரி சாப்பிட்டா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் வரலாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேரோட இந்த இச்சினஸ், இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னு, இந்த மாதிரி அலர்ஜி எது சாப்பிட்டாலுமே எனக்கு சேராது, சென்சிட்டிவ் பாடி இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஏபிசி ஜூஸ் அதிகமா இதுல இம்யூனிட்டி இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றதும் நல்லதுதாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேரட்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோட க்ளோ அதிகரிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம இதுல பேசிக்காவே இந்த ஜூஸ்ல சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணாம சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தருங்க. தென் வெயிட் மெயின்டெனன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒயிட் சுகர் இதுல ஆட் பண்ணாம சாப்பிடலாங்க. தென் இதுக்கு மில்க்கும் தேவையில்லைங்க. நீங்க அப்படியே 3 பீட்ரூட், தென் கேரட், ஆப்பிள் நம்ம மீடியமான ஒரு ஆப்பிள், பீட்ரூட் ரொம்ப பெருசா இருந்தா ஆஃப் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தென் கேரட் அவங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்குன்னா ஒரு கிளாஸுக்கு தகுந்த குவான்டிட்டியோட ஃப்ரூட்ஸ் மட்டும்தாங்க நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமா போட்டுட்டு நம்ம
ஜூஸ் மட்டும் கம்மியா அடிக்கிறது ஒரு ரிசல்ட் இதா இருக்காது. அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸும் இருக்கும். இத வந்து பார்த்து நம்ம அந்த மாதிரி சென்சிட்டிவ் பாடி, இந்த மாதிரி டயாபெட்டிஸ் பேஷண்ட் இவங்க எல்லாமே டாக்டரோட கன்சல்டேஷன் பிரகாரம் எடுத்துக்கிறது ஒரு ஒரு நல்லா இருக்குங்க. இதுதான் ஒரு பெஸ்ட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மள மாதிரி பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நீங்க பிரேமாஸ் பியூட்டியோட வந்து பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.